வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். கல்யாணத்துக்கு முன்னாடியே அண்ணி கர்ப்பம் ஆயிட்டாங்க. அது தெரிஞ்ச பிறகு கூட அவங்க அப்பவே மனசு மாதிரி அண்ணன் சந்தோஷத்துக்காக தான் சந்தோஷத்தை விட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க கல்யாணத்தை ஏத்துக்கிட்டு ஏற்பாடெல்லாம் பண்ணாங்க. ஆனா அதுக்குள்ள ஏதேதோ நடந்து அண்ணி இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதுக்கு அம்மா என்ன பண்ணுவாங்க? அந்த ஏதேதோ நடந்ததுன்னு நீ சாதாரணமா ஒரு விஷயம் சொல்றல, அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல அர்ஜுன். அத நீ இப்ப ஞாபகம் வச்சுக்க. நான் இன்னொரு நாள் இந்த வார்த்தையை உனக்கு ஞாபகப்படுத்துறேன். ஓகே, அத விடு. அவங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு அம்மா என்ன கேட்டாங்க? உன் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வா, அப்படித்தானே? அது என்ன கஷ்டமான விஷயமா? அவங்க கடன்ல இருக்காங்க, அதனால இங்க வர அவங்களுக்கு அவமானமா இருக்கு அப்படின்னு அண்ணி அப்பவே உண்மையை சொல்லிருக்கலாம்ல. அதுக்கு ஏன் இவ்ளோ பெரிய டிராமா? அண்ணி செஞ்ச தப்பெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாதா? சம்பந்திய பார்க்கணும், பேசணும், சமரசமா போகணும்னு எங்க அம்மா நினைச்சதான் இப்ப தப்பா? உங்க அம்மாவை நான் நம்பல அர்ஜுன். அதுவும் தேவி அக்கா பேர்ல அபிமாமோட கம்பெனி பேரை வைக்க சொன்னது எல்லாமே டிராமாவோட உச்சம். சத்யா, நீ ஏன் அம்மா விஷயத்துல இவ்ளோ முரடா நடந்துக்கிற? நமக்குள்ள வர்ற சண்டைக்கு காரணமே நீ எங்க அம்மாவை இப்படி பேசுறதுதான். இல்ல, நான் கேக்குறேன், அவங்க மாறவே கூடாதா? அவங்க மாறக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லையே. அப்போ அவங்க மாறவே மாட்டாங்கன்னு தான் நான் சொல்றேன். அவங்க தேவி அக்கா விஷயத்துல நடிக்கிறாங்கன்னு நாளைக்கே நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன். எங்க அம்மா மாறிட்டாங்க, அவங்க நடிக்கலன்னு நான் உனக்கு நாளைக்கே ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். குட் நைட். தேவையில்ல. ஸ்வீட் ட்ரீம்ஸ். தேவையில்ல. அப்ப இந்த சத்யா தேவையில்ல. அர்ஜுன் தேவைதான். ஆனா சேலஞ்சில ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் உன்கிட்ட பேசுறேன். அத்தே, என்ன இவ்வளவு பரபரப்பா வர? போருக்கா போற? எல்லாம் காரணமா தான் அத்தே. புக்கெல்லாம் பிரமாதமா இருக்கு. என்ன எழுத போற? நான் என்ன உங்க சொத்தியா எழுதி வாங்க போறேன். எல்லாம் நம்ம தேவிக்கு கைமருந்து விவரம் கேட்கறதுக்காக தான் அத்தே. அப்ப விடிய விடிய இதே நினைப்புலதான் தூங்காம இருந்தியா? எங்க தூங்குன? தூக்கமே இல்ல அத்தே. சரி சரி, மக மேல வச்ச பாசம் கண்ணை விட்டு வெளியில வந்து நிக்குது. என்ன கிண்டல் பண்ணாம சொல்லுங்க அத்தே. தேவிக்கு இப்ப என்னென்ன கொடுக்கணும்? மசக்க தெரியாம இருக்கிறதுக்கு முதல்ல மருந்து கொடுக்கணும். பூண்டு, சிறுமிளகு, சீரகம், கருப்பட்டி, பனங்கல்கண்டு இதெல்லாம் சூடு பண்ணி நல்லா இடிச்சு வச்சுக்க சொல்லு. அதுல சுத்தமான நல்லெண்ணெய் ஊத்தி டெய்லி ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து சாப்பிட சொல்லு. எழுதினியா? அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கீரை சாப்பிட்டா போதும். வாரத்துல 2 நாள் மீனும் முட்டையும் சாப்பிட சொல்லு. சரியா? இந்த கோழிக்கறி எல்லாம் சாப்பிட வேணாம்னு சொல்லு. சரிங்க. அப்படி வேணும்னா வெள்ளாட்டு கறியை சாப்பிட சொல்லு, அது பரவாயில்ல. அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் பூண்டு, மிளகு, உளுந்துக்களை வச்சு சாப்பிட சொல்லு. அது இடுப்புக்கு நல்ல பலம் கொடுக்கும். நான் சொன்னதெல்லாம் கரெக்டா எழுதினியா? அவளுக்கு பச்சரிசி சோறு ஒத்துக்காதுமா. சரி. கேப்பமாவும் சாப்பிட வேணாம்னு சொல்லு. சூட்டு வலி வந்தா நல்லெண்ணெய லேசா சூடு பண்ணி முதுகுல தடவி நீவி விட சொல்லு. இப்போதைக்கு இதெல்லாம் பண்ண சொல்லு. ஞாபகம் வந்தா அப்புறம் சொல்றேன். யாருக்கு? தேவிக்கு பண்றியா? அவகிட்ட எப்படியாத்த பேச முடியும்? சத்யாக்கு தான் போன் பண்ணி சொல்ல போறேன். அம்மாவா? அம்மா. சத்யா சொல்லுமா. ஒண்ணும் இல்ல, தேவி மாசமா இருக்கிறதுனால இந்த நேரத்துல என்னென்ன சாப்பிடணும்னு பாட்டி சொன்னாங்க. நான் அதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். நான் சொல்றதெல்லாம் தேவிக்கு வாங்கி கொடுக்கறியா? என்னம்மா திடீர்னு? என்ன பண்றது சத்யா, அவளை பக்கத்துல வச்சு பாத்துக்க முடியாம அந்த கடவுள் நம்மள இப்படி பண்ணிட்டாரே. கூட இருந்துதான் பண்ண முடியல. அதான்
நீயாவது பண்ணி கொடுன்னு சொல்ல ஃபோன் பண்ணேன். செங்கமலம், சத்யா தேவிக்கு அங்க தங்கச்சியா இல்ல, ஒரு பெத்த அம்மாவா இருக்கா. உன்னை விட ஏன் என்னை விட அவ எல்லாரையும் நல்லா பாத்துப்பா. நானும் அந்த நம்பிக்கையில தான் அத்தை பேசிட்டு இருக்கேன். இல்லன்னா என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியுமா? அக்காவுக்கு என்னென்ன வாங்கணும்னு சொல்லுங்கம்மா. நான் இப்பவே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கறேன். பாட்டி சொன்ன எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன். அத அப்படியே போட்டோ எடுத்து அனுப்பட்டுமா? சரிம்மா, அனுப்புங்க. நான் பார்த்துட்டு வாங்கி கொடுக்கறேன். சத்யா, சொல்லுமா. தேவி நல்லா இருக்காளா? நல்லா இருக்காமா, நான் தான் கூட இருக்கேன்ல. பாத்துக்கோ சத்யா, அவளுக்கு உன் அளவுக்கு விவரம் பத்தாது. நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க அந்த லிஸ்ட மட்டும் போட்டோ எடுத்து அனுப்புங்க. சரி கண்ணு. மாமா, என்னம்மா, எங்க வெளியில கிளம்பிட்டியா? ஆமா மாமா, எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க. ஓ, சம்பந்தி அம்மாவா? என்ன விஷயமா? தேவி அக்கா மாசமா இருக்காங்க. அடிக்கடி வாந்தி கொமட்டெல்லாம் வருது. அப்பப்ப தலை சுத்தி வேற விழுந்துடுறாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. ஆமாமா, உண்மைதான். அம்மா கிட்ட சொன்னப்போ உடனே சில கை வைத்திய மருந்து, பழ வகைங்க, லேகியம் இந்த மாதிரி வாங்கி கொடுக்க சொன்னாங்க. ஆ, அதெல்லாம் போய் தேவி அக்காக்காக நாட்டு மருந்து கடையில இருந்து வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன் மாமா. சரிம்மா, நல்ல விஷயம்தான். தேவிய பாத்துக்க இந்த வீட்ல யாராவது பொறுப்பா இருந்தா நல்லதுதான். சரிம்மா, நீ போயிட்டு வா. அத்தை வீட்ல இல்லையா மாமா? அபிய கூட்டிட்டு எங்கேயோ வெளியில போனாமா. ஏதாவது பிசினஸ் மீட்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். தேவி அக்கா பாவம்மா, எல்லாருக்கும் டிஃபன் கொடுத்தா. கிச்சன்ல இருப்பான்னு நினைக்கிறேம்மா. சரி மாமா, நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் மாமா. சரிம்மா, வரேன். செல்வா, அபியோட எங்கேயோ பிசினஸ் மீட்டிங் போறேன்னு நினைச்சேன். ஷாப்பிங் போயிட்டு வரியா? ஆமாங்க. தேவி, தேவி எங்கம்மா இருக்க?